வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நம்முடைய மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்திய மருத்துவத்தை நாம் வேகப்படுத்த வேண்டும். நம்முடைய இந்திய மருத்துவம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நம்பிக்கைத்தன்மையை மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவங்கள் பண்டைய காலத்தை மக்கள் நம்பும்படி நாம் செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய மண்ணை பதப்படுத்த வேண்டும். மண் ரசாயன உரங்கள் அதிகரித்து மண்ணை அதில் விளையக்கூடிய பொருள் அத்தனையும் ரசாயனமாக மாறி மக்களுக்கு மொத்த பேருக்கும் பலவிதமான புது புது நோய்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக வெளிநாடுகளிலே ஆயிரக்கணக்கான கோடிகளை மருந்து தயார் செய்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நீர்நிலைகளை அழிக்கிறார்கள். ரசாயன உரம், ரசாயன மருந்துகள் நம்முடைய ஆற்று ஓரத்திலேயே தயார் செய்து அந்த ரசாயனத்தையே அந்த தண்ணியிலே விடுகிறார்கள். மழை காலத்திலே அது கடலிலே கலப்புறதுக்கு முன்னால் விவசாயத்திலே கலந்துக்கிறது, மண்ணில் கலக்கிறது. எனவே நம்முடைய நிலத்தை, விவசாய நிலத்தை நாம் மறுபடியும் தூய்மையாக மாற்ற வேண்டும். கால்நடை செல்வங்களுக்கு எல்லோருக்குமே நாட்டு மாடு, இந்தியா முழுவதும் நாட்டு மாடு அழிந்து போய்விட்டது. அது எல்லா விவசாயிகளுக்கும் நீங்கள் நாட்டு மாட்டு கன்றுக்குட்டிகளை கொடுத்து வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பால் உற்பத்தி 100க்கு 100 உண்மையாக இருக்க வேண்டும். கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். உணவுப் பொருள் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்திய மருத்துவம் எல்லா வீடுகளிலுமே செடிகளை வைத்து வளர்ப்பதற்கு, சித்த மருத்துவத்தை எல்லா மக்களும் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சித்த டாக்டர்கள், இந்திய டாக்டர்கள், யுனானி டாக்டர்கள் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் மக்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்கள் இந்த மருத்துவத்தை நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். இப்பொழுது ஆங்கில மருத்துவத்திற்கு ஆயிரக்கணக்கில் செலவாகுவதில்லை, லட்சக்கணக்கில் செலவாகிறது. 10 லட்சம், 5 லட்சம் இப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. ஏழைங்களுக்கு சரியான சுகாதார மருத்துவம் கிடைக்கல. எனவே சித்த மருத்துவ டாக்டர்கள், சித்த மருத்துவ கல்லூரிகள், ஆயுர்வேதம் கல்லூரி, ஆயுர்வேத மருத்துவர்கள், யுனானி மருத்துவர்கள் அவர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறங்களிலிருந்து அவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து அந்த கல்லூரிகளை அதிகமாக ஏற்படுத்தி மக்களை நம்ப வைக்க வேண்டும். கலப்படமில்லாத நம்முடைய இயற்கை வைத்தியம் இருக்க வேண்டும். அவர்கள் ஆங்கில மருத்துவத்தை செய்வதற்கு வந்துவிட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அதுக்கு மூல காரணம் நம்முடைய மக்கள்தான். மக்கள் இந்திய மருத்துவத்தையும், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானிய மருத்துவம் அதிகமாக விரும்புகிற மாதிரி மத்திய மாநில அரசாங்கம் விளம்பரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும். அந்த டாக்டர்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். கிராமப்புறங்களிலே செல்ல வேண்டும். அறுவை சிகிச்சை இல்லாமல் பல கொடுமையான நோய்களெல்லாம் கடந்த காலத்தில் தீர்க்கப்பட்டு இருக்கிறது. உணவு கலப்படம் இல்லாமல் கொடுத்தோம்னா நோய் குறையும். இந்த தண்ணியில் ரசாயன தண்ணிகள்
நம்முடைய ஆறுகளில் நிறைய பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை காலங்களில் எல்லா தொழிற்சாலைகளிலும் ஆற்று ஓரமாக இருக்கிற தொழிற்சாலை அத்தனையும் வேறு இடங்களுக்கு மாற்ற சொல்ல வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும். பல ஏரிகள் ரசாயன தண்ணியை கலந்து செயல்பாடு இல்லாமல் கிடக்குது. பல குளங்கள், பல ஏரிகள், பல ஆறுகள் எல்லாம். அதை மத்திய சர்க்கார் நேரடி பார்வையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய இந்திய மருத்துவ கழகம் இதற்காக வேகமாக வேலை செய்ய வேண்டும். நம்முடைய மருத்துவம், நம்முடைய உணவு, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கல்வி, நம்முடைய சிறு தொழில், பெருந்தொழில் இயற்கையாகவே அமைய வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக பாராளுமன்றத்தை முடக்குவதை நீங்கள் தடுக்க வேண்டும். இறுதியாக சொல்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தை முடக்கிறீர்கள். அந்த நோய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு கட்ட வேண்டும். மக்களுடைய பணம் அதிகமாக பாராளுமன்றத்தை முடப்பதற்காகவே செலவு செய்யப்படுகிறது. இந்திய மருத்துவத்தையும் நான் சொன்ன மாதிரி இயற்கை உணவை, விவசாயத்தையும் இந்த நாட்டிலே படித்தவர்கள் மத்தியிலே கொண்டு போய் அதுக்காக செலவு பண்ணுங்க. கிராமத்தை நோக்கி போகட்டும். இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.